விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மகாநதி சீரியலில் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் சுவாரஸ்யமான திருப்பங்கள் உங்களை காத்திருக்கின்றன. நம்ம காவேரி தனது கற்பத்தை குறித்து நிவினிடம் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் இந்த தகவலை விஜயிடம் சொல்ல வேண்டுமா என்பதில் குழப்பமடைந்தார். நிவின் விஜயின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய போதும் காவேரி தனது முடிவில் உறுதியாக இருந்தார். விஜயின் மனப்பூர்வமான முடிவை காத்திருக்கிறேன் என காவேரி கூறினார். காவேரி மற்றும் நிவின் மருத்துவமனைக்கு சென்றபோது யமுனா அவர்களை பின்தொடர்ந்தார். அதே நேரத்தில் விஜய் வெண்ணிலாவுடன் மருத்துவமனைக்கு வந்தார். காவேரி விஜயின் முன்னிலையில் உண்மையை வெளிப்படுத்த வேண்டாம் என்று நிவினிடம் கோரினார். ஆனால் யமுனா இந்த சந்திப்பை சந்தேகத்துடன் கவனித்தார். விஜய் மற்றும் வெண்ணிலா மருத்துவமனையில் இருந்து வெளியேறியதும் காவேரி மற்றும் நிவின் மறைந்த இடத்திலிருந்து வெளியேறினர். யமுனா காவேரி மற்றும் நிவினின் நடத்தை குறித்து சந்தேகமடைந்தார். இதனால் காவேரி மற்றும் வெண்ணிலா இடையே நேரடி மோதல் ஏற்பட்டது. வெண்ணிலா விஜயை தன் வாழ்க்கையில் திரும்ப அழைத்துக் கொள்ள முயற்சிக்க காவேரி தனது உரிமையை உறுதியாக நிலைநிறுத்தினார். விஜய் வெண்ணிலாவை வீட்டிற்கு அழைத்துச் சென்ற பின் தாத்தாவிடம் தனது மனக்கசப்பை பகிர்ந்தார். இதே நேரத்தில் ராகினி தனது திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்த முயன்றார். காவேரி மற்றும் விஜயின் உறவை பாதிக்க வெண்ணிலாவை பயன்படுத்தும் முயற்சியில் ராகினி ஈடுபட்டார். யமுனா காவேரியின் கற்பம் மற்றும் நிவினுடன் உள்ள உறவை பற்றி உண்மை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். இது காவேரிக்கு புதிய சிக்கல்களை உருவாக்குமா, அல்லது யமுனா இந்த முறை பக்குவமாக நடந்து காவேரிக்கு ஆதரவாக செயல்படுவாரா என்பதை எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.